ஒரு அழகான பசுமையான கிராமத்தில் கவின் என்று ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு பெரிய மந்திர மரம் இருந்தது. ஆனால் கவின் அதை ஒருபோதும் கவனித்ததே இல்லை. ஒரு நாள் கவின் மொபைலில் விளையாடிக் கொண்டிருந்த போது அந்த மந்திர மரத்திலிருந்து ஒரு தங்க நிற விதை அவனது மடியில் விழுந்தது. அதை பார்த்த கவின் மிகவும் ஆச்சரியப்பட்டான். கவின் அந்த விதையை தொட்டவுடன் அவன் ஒரு மாய உலகிற்குள் சென்றான். அங்கே செடிகள் பேசின, பூக்கள் இனிமையாக பாடின. அது ஒரு அற்புதமான உலகமாக இருந்தது. கவின், நீ எப்போதும் மொபைலை பார்த்து கொண்டிருக்கிறாய். அதனால் நிஜ உலகில் உள்ளே யாரும் கவனிக்காவை தவறும். அந்த நேரத்தில் பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. கவினின் மொபைல் நனைந்து அணைந்து விட்டது. அப்போது அந்த மரம் இலைகளால் செய்யப்பட்ட ஒரு மாயக்குடையை கவினுக்கு கொடுத்தது. அருமையா இருக்கு. அந்த குடையை பிடித்தபடி கவின் தோட்டம் முழுவதும் ஓடினான். மொபைல் கேம் விளையாடத காட்டிலும் மழையிலிருந்து மண்ணின் வாசனையை ரசிப்பது அவனுக்கு புதிய மகிழ்ச்சியை தந்தது. கவின் அந்த தங்க விதையை மண்ணில் நட்டான். அவன் நட்ட விதை ஒரு சிறிய செடியாக முளைத்திருந்தது. அந்த நாளிலிருந்து கவின் இயற்கையை காதலிக்க ஆரம்பித்தான். மொபைல் உலகத்தை விட இயற்கை உலகம் மிகவும் அழகானது. மொபைல் உலகத்தை விட இயற்கை உலகம் மிகவும் அழகானது. ஆம், இங்கு மிக அற்புதமாக இருக்கிறது.